வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வணக்கம். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சு இன்றைக்கி புளி மிளகாய் செய்து பார்க்கலாம். இது ஒரு வகையான சட்னி தான். தோசையோடையும் நல்லாயிருக்கும், உப்புமாவோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி மிளகாய்க்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி நான் சேர்க்குறேன். எந்த அரிசி வேணாலும் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். அரிசி சீரகம் எல்லாம் பொரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். 80லேருந்து ஒரு 100 ml வரைக்கும் எண்ணெய் சேர்க்கலாம். நல்லெண்ணெயில் செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் கடுகு, நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை மிளகாவும் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 3/4 அளவுக்கு கீரை எடுத்துக்கலாம். அதையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்ல நிறையா கருவேப்பிலை, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ரெண்டு 3 நிமிஷம் வதக்கினாலே போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடும். ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியிலிருந்து கரைச்சி எடுத்தது. அதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இன்னும் கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இது வறுத்து திரிச்ச பொடி 3 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எல்லாத்தையும் இப்போ இந்த சட்னியோடு சேர்த்துடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக விடணும். நடுவில் 1-2 தடவை கலந்து விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். சட்னியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். 1 டீஸ்பூன் வெல்லம், வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். இந்த புளி மிளகாய் சட்னியே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இதுக்கும் மேலே காரம் வேணும்னா நம்ம சாப்பிடும்போது 1-2 பச்சை மிளகாவை கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த சட்னி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள்.